ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இன்விசிபிள் ஜிப் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம இன்விசிபிள் ஜிப் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி தைக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இன்விசிபிள் ஜிப்புக்கு ஃபர்ஸ்ட் நீங்க முன்பக்கத்தை அளவெடுக்க கூடாது. பின்பக்கத்தை தான் உங்க அளவு ட்ரெஸ்ஸை வச்சு நீங்க இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பின்பக்கம், நீங்க இது வந்து லைனிங் துணி. சரியா? இப்ப புரிஞ்சதுல? இப்ப பின்பக்கத்தை வெட்டிட்டு தான் நம்ம முன்பக்கத்தை வெட்டணும். முன்பக்கத்தை எப்படி வெட்டணும் நான் காட்டுறேன். இப்போ முன்பக்கம் வந்து இப்படி டபுள் ஃபோல்டா இருக்கு. சரியா? இதோட மடிப்பு பக்கத்துல இந்த பின்பக்கத்தோட மடிப்பு பகுதியை நான் வைக்கிறேன். அப்படியும் வச்சுட்டு இங்க பாருங்க, கீழே அப்படியே வரைஞ்சுக்கணும். இங்கே கரெக்டா இருக்கு. கழுத்தை வந்து வரைஞ்சிடக்கூடாது. இது வந்து பின் கழுத்தோட அளவு. நீங்க முன் கழுத்துக்கு நீங்க எவ்வளவு அளவு விடுவீங்க அந்த அளவை தான் நீங்க இதுல அளக்கணும். அதை நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா பின் கழுத்தே வரைகிறாதீங்க. நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்க. ஷோல்டர் அப்படியே வரைஞ்சுக்கோங்க. நான் எது எது வரைகிறனோ அதை மட்டும்தான் வரையணும். அதுக்கு மீறி வரைஞ்சாதீங்க. ஷோல்டரை வரைஞ்சுக்கோங்க. இங்க இப்படி ஒரு கோடு மட்டும் போடுங்க. என்னப்பா? சரி, இப்படி ஒரு கோடு மட்டும் போடுங்க. கழுத்தை வரைஞ்சிடாதீங்க. சரியா? ஆம்கோலை வரையக்கூடாது. கீழே வரைஞ்சுக்க போறோம். இப்படி எல்லாத்தையும் வரைஞ்சிட்டீங்களா? வரைஞ்சிட்டு இதை அப்படியே எடுத்துருவோம். பேக் சைடு உள்ளதை எடுத்துருவோம். முன்கழுத்து நம்ம எவ்வளவு வைப்போம்? குறைஞ்சது ஒரு குத்து மதிப்பா நான் இப்போ ஒரு 6 இன்ச்சு வைக்கிறேன். சரியா? இங்க ஒரு 2.5. நம்ம நார்மலா இது வந்து ஒரு அளவு. இது வரைஞ்சாச்சு. சரியா? இப்போ இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இதுங்க இன்னொன்னு மறந்துட்டேன். இந்த ஷோல்டர்ல லைட்டா மட்டும் இப்படி ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு அளவுக்காக லைட்டா ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. அப்படி எடுத்துக்கலாம். இந்த கோட்ல இருந்து 1 இன்ச்சு ஒரு கோடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சும் ஒரு கோடு. சரியா? அந்த ஒரு கோடை நம்ம இங்க இந்த ஷோல்டருக்கு இப்ப மார்க் பண்ண பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து ஒரு மார்க் பண்ணிக்க போறோம். சரியா? இப்படி மார்க் பண்ணிட்டோமா? இப்போ வந்துட்டு மறுபடியும் பின்பக்கத்தை எடுத்து நம்ம இந்த மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? இதை அப்படியே கொண்டு போய் வைக்கணுங்க. இது அப்படியே இருக்கணும். ஷோல்டர் இப்படி கூட்டி குறைச்சிடக்கூடாது. நம்ம மார்க் பண்ணதுல அப்படியே இருக்கு. இந்த 2வது வரைஞ்ச கோட்டு மேலேயும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோலை அப்படியே வரைஞ்சுக்க போறோம். வரைஞ்சிட்டு இந்த சைடையும் அப்படியே வரைஞ்சுக்க போறோம். சரியா? இப்படிதான் முன்பக்கம். இதை நம்ம அப்படியே எடுத்துறோம். எடுத்துட்டு இப்படி விடுபட்டதான் நம்ம அழகா அப்படி வரைஞ்சுக்க போறோம். வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம முன்பக்கத்தை வெட்டியாச்சு. இதை வெட்டிட்டு என்ன தெரியுமா செய்யணும்? இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டரையும் சமமா வச்சுக்கணுங்க. சரியா? இப்படி சமமா வச்சுக்கிட்டு அழகா இப்படி லைட்டா ஒரு நீவி விடுங்க. நீவி விட்டுட்டு நீங்க சிசர் இருக்குல்ல, சிசரை வச்சு ஒரு கட் பண்ணிக்குவோம். இப்படி கொஞ்சம் மாறிடாம அளவு கொஞ்சம் பொறுமையாவே கட் பண்ணுவோம். இப்படி கடைசி வரைக்கும் கட் பண்ணிட்டேன்னா இப்போ எப்படி தெரியுமா வரும்? இந்த இடம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். இப்போ இங்க ஒரு ஜிப்பு வரும், இங்க ஒரு ஜிப்பு வரும். சரியா? இப்போ நம்ம இதை எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு மிஷின்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜிப்புக்கு வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். இந்த ஜிப்பு நீங்க எல்லா கடையிலும் கேட்டா கிடைக்கும். இந்த பாத்தீங்களா, இங்க இருக்க வேண்டிய ஜிப்பு இங்கிட்டு இருக்கும். ஆப்போசிட்ல சைடு இருக்கும். இன்விசிபிள் ஜிப்புன்னு கேட்டாலே கொடுப்பாங்க கடையில. நான் பெரிய சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி. சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிங்கிள் நண்டுக்கால். உங்களுக்கு எந்த சைடு வாட்டமா இருக்கோ நீங்க அந்த சைடு நீங்க எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தாதான் ஜிப்பே தைக்க முடியும். அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க இதை போய் நம்ம மிஷின்ல மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைப்போம்.
இப்போ வந்து நான் வந்து ரஃபா தான் தைக்க போறேன். நான் யாருக்குமே தைக்கல. சும்மா உங்களுக்காக நான் ஒரு துணியில வெட்டி தைக்கிறேன். இது வந்து லைனிங் துணியில நீங்க கழுத்தை இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுவீங்களோ, இல்லைன்னா திருப்பி போட்டு தையல் போடுவோம்ல, இல்லைன்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அப்படி திருப்பி போடுவோங்க. இப்படி திருப்பி போட்டபடி தான் நம்ம ஜிப்பு வைக்கணும். அதுக்கப்புறம் ஜிப்பு அதுக்கப்புறம் கழுத்து திருப்ப முடியாது. கிராஸ் பீஸ் போட்டு கேன்வாஸ் போட்டு திருப்பிக்கலாம். அதனால கழுத்தை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க ஜிப்பு வைங்க. சரியா? இப்போ நம்ம இதை ஏதாவது ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்குவோம். இந்த இதை பத்திரமா வச்சிருவோம் ஒரு ஓரமா. இப்போ இந்த பக்கத்துக்கு நம்ம எடுத்திருக்கோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பக்கம் இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. இது வந்து கெட்ட பக்கம். கெட்ட பக்கத்துல இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்டெப் பையே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியும். இப்படி நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது நான் கெட்ட பக்கத்துக்கு எடுத்துட்டு நீங்க என்ன தெரியுமா செய்யணும் இதுல, நம்ம அங்க 1.25 அளவுக்கு விட்டோம்ல, இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட, 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இப்படி ஒரு மார்க், 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட ஒரு மார்க். இப்படி நீங்க அங்கங்க தையல்ன்றேன் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி கடைசி வரைக்கும் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். சரியா? உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம் நல்லா படிச்சுன்னு? சரியா? இப்ப மார்க் பண்ணிட்டு மேல வந்து ஷோல்டர், இது ஷோல்டர்ல இருந்து ஒரு 3.5 இன்ச்சு, 3.5 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 3 இன்ச்சு, நீங்க உங்களுக்கு விருப்பம் தான். நான் 3.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்படி ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு, நான் ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு தையல். நான் எப்படி தையல் போறேன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, நான் எப்படி தைக்கிறேன்னு நீங்க பாருங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நீங்க நிப்பாட்டிருங்க. இந்த இடத்துல நீங்க நிப்பாட்டிட்டு இப்படி அழகா ரொட்டேட் பண்ணிட்டு இன்னொரு தையல் மாதிரி நீங்க கொண்டு வாங்க. இப்படி நீங்க தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நான் எப்படி தையல் போறேன் பாருங்க. இது இந்த 2 இருக்குல்ல, சமமா வச்சுட்டு கொஞ்சம் மறுபடியும் இப்படி 2 தையல் ரொம்ப முக்கியங்க. 2 தையல் கண்டிப்பா போட்டுக்கோங்க. அப்படியே நீங்க மேல தூக்கியா இதை அப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சுக்கிட்டீங்கன்னா இது கெட்ட பக்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கெட்ட பக்கம் தான் இருக்கு. இத நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டுருமோ அந்த அளவுக்கு இப்படி நீங்க ஃபோல்டு பண்ணுங்க. இப்படி அழகா இப்படி தடவி விடுங்க. சரியா? நல்லா இப்படி தடவி விட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜிப்பு இருக்கு பாத்தீங்களா, ஜிப்பை நம்ம இப்படி இப்படி பூட்டுவோம்ல, நம்ம கை பிடிப்போம்ல, அதை வந்து கீழ்பக்கமா தான் வைக்கணும். சரியா? இப்படி மேல் பக்கமா வச்சிடக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது ஜிப்பை வந்து இப்படி கவுத்தி வைக்கணும். இப்படி மேல்புறமா இருக்கக்கூடாது, இப்படி கவுத்தி வைக்கணும். அது 2வது டிப்ஸ். கவுத்திட்டு நீங்க இங்க கரெக்டா இங்கேயும் வைக்க கூடாது. நம்ம இங்க ஒரு தையல் போட்டிருக்கோம் பாருங்க, அதுக்கு கீழே இருந்துதான் நம்ம வைக்கணும். இங்க இருந்து வச்சு அதுக்கப்புறம் அங்க வந்து கொண்டு போகணும். இது 3வதா. 4வது என்னன்னா, கண்டிப்பா பின் குத்தியே தான் ஆகணும். பின்ன வந்து இப்படி நீங்க பின் குத்தலைன்னா உங்களுக்கு கோணல் மானலா வந்துடும். கண்டிப்பா பின் குத்தியே ஆகணும். நான் எப்படி பின் குத்துறேன்னு பாருங்க. ஜிப்பு போட்டுதான் இருக்கு. போட்டுட்டு தான் நீங்க பின் குத்தும் போது இந்த இருக்குல்ல, மடிச்ச பகுதியும் ஜிப்பையும் வச்சு பின் குத்துனாலே போதும். சரியா? இதோட பின் குத்தக்கூடாது. கீழே உள்ள பகுதியோட பின் குத்தக்கூடாது. மடிச்ச ஃபோல்டு பண்ண பகுதியும் ஜிப்பையும் பின் குத்தணும். அதே மாதிரிதான் இங்கிட்டும். ஒரு பின் குத்திக்கோங்க. அதை அப்படியே நீங்க அழகா அப்படி நீட்டா அப்படி கொண்டு வந்துட்டு மேல் பகுதியும் ஒரு பின் குத்திக்கணும். இந்த 2 ஜிப்பு வந்து ரொம்ப முக்கியம். சில டிப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆக வேண்டியது இருக்கும். அப்பனாதான் உங்களுக்கு நல்லா வரும் ஜிப்பு. ஆமா, ஜிப்பு ஒழுங்கு அப்புறம் வைக்க முடியாது. சரியா? இப்ப பின் குத்திட்டேன்ல, இப்போ நம்ம இந்த ஜிப்பை வந்து கழட்டி விட்டுலாம்.
இருங்க, நான் அந்த பின்னை எடுத்துட்டு கொஞ்சம் ஏற்றி குத்திக்கிறேன். பின்னு கண்டிப்பா குத்தி தான் ஆகும். இதையும் நம்ம ஏற்றி குத்திக்கிறோம். அப்புறம் ஜிப்பை கழட்ட முடியலனா, இந்த இன்வெசிபிள் ஜிப்பு பெரிய மண்டையடி பிடிச்ச வேலைங்க. அது சாதாரண வேலை கிடையாது. நம்ம ஜீவனத்தை எல்லாம் வாங்கிரும். இந்த இருக்குல்ல, அதை அழகா நீங்க கடைசி வரைக்கும் திறந்து விட்டுக்கோங்க. சரியா? கடைசி வரைக்கும் நீங்க இப்படி திறந்து விட்டுட்டு இப்போ நீங்க தைக்க போறீங்க. சரியா? இப்படி ஒரு தடவைக்கு இப்படி இழுத்து பார்த்துக்கோங்க. எங்கேயும் ஜிப்பு இங்க பாருங்க, கீழேயும் பாருங்க, இப்படி சமமா இருக்கணும். ஒண்ணு இப்படி ஏத்தி இறக்கி இருக்க கூடாது, துணியும் ஏத்தி இப்படி ஒரு அப்படி பிடிச்சு இழுத்து பார்த்துக்கோங்க. இழுத்து பார்த்துட்டு நேரா இருக்கான்னு தெரிஞ்சிடும். இப்போ இதை எப்படி பிடிக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க. இதை நம்ம இது ஃபோல்டு பண்ணிருக்கோம்ல, அதையும் ஜிப்பையும் மாத்திரத்தை தான் பிடிக்கணும். இந்த ஆம்கோல் பக்கம் இருக்குல்ல, அதை அப்படியே உள்ள கொண்டு வந்து. புரிஞ்சுதா? இன்னொருக்க சொல்லவா? இப்படி இருக்கு, நம்ம ஃபோல்டு பண்ணது ஜிப்பு. அதை மட்டும் இப்படி பிடிச்சிட்டு இந்த ஆம்கோல் பகுதியை இப்படி உள்ள தள்ளிடுங்க. தள்ளிட்டீங்கன்னா எப்படியே நீங்க மிஷின் கிட்ட வாங்க. உங்களுக்கு எந்த சைடு நண்டுக்கால் நீங்க வாட்டமா இருக்கோ நீங்க அந்த சைடு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம கொண்டு வரோம். இங்க இருந்து நீங்க தையல் இப்படி பிரிச்சு போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நீங்க இப்ப ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் போட்டுட்டு நீங்க அந்த குண்டூசி எடுத்துருங்க. ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு எத்தனை குத்திரமாயிரும். இப்போ நீங்க இந்த தையல் போட்டீங்கல்ல, இது நீங்க நார்மலா நீங்க இப்படி ஒரு தையல் போட்டு கொண்டு வாங்க. எங்க இருந்து இன்வெசிபிள் ஜிப்புக்குரிய தையல் போடணும்னு நான் சொல்றேன். இப்படி போட்டுட்டு வர்றீங்கல்ல, நம்ம இந்த ஃபோல்டு பண்ணதும் ஜிப்பும் இப்படி ஒரே மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. சரியா? அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இப்படி இருக்கணும். இங்க ஒரு தையல் இப்படி நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அங்க அதுக்கு மேல ஏத்தியே நீங்க இந்த ஜிப்பை இப்படி ஓப்பன் பண்ணி தையல் போடணும். சரி, அது முடிக்க நீங்க நார்மலா தையல் கொண்டு வந்துட்டீங்கல்ல, இந்த இன்வெசிபிள் ஜிப் இந்த தையல் போட்டிருக்கோம்ல, அந்த மேல் பகுதியில இருந்து அழகா இப்படி திறந்துதான் நம்ம தையல் போடணும். இதை நீங்க மெல்லதான் தைக்கணும். முத தைக்க பழக்கத்துல அவசரப்பட்டு ஓடி தைக்க கூடாது. இருக்குல்ல, நீங்க நல்லா அப்படி படுக்க வச்சுக்கோங்க. ஜிப்பை நல்லா படுக்க வச்சுட்டீங்கன்னா இதுக்குள்ளதான் தையல் போடணும். இதை நீங்க பொறுமையா தையல் போட்டு கொண்டு வாங்க. இங்கேயும் கவனமா பாத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓடிடுச்சு. அழகா நீங்க அப்படி கொண்டு வரணும். நீங்க லேசா அப்படி விரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நண்டுக்காலே உங்க நல்லா கூட கொஞ்சம் படுக்க வச்சுட்டு அது தையல் போடுறோம். நீங்க பயப்படவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் தைக்கிறதுல நீங்க ரஃபா தச்சு பாருங்க. எனக்குலாம் ஜிப்பே தூக்கி போட்டுருவேன் நானா. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் எடுத்து தச்சு பழகுவேன். அப்படிதான். அதுவா நானான்னு பார்க்கணும் நீங்க. இன்விசிபிள் ஜிப்பா இல்ல நானான்னு அந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். மறுபடியும் நீங்க கடைசி வரைக்கும் வந்துட்டீங்களா? வந்துட்டு இங்க பின் குத்திருக்கீங்களே, இந்த பின் அப்படி எடுத்துருங்க. தைக்கும் போதுதான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எடுக்கவே கூடாது. ஜிப்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலாட்டா ஒரு தையல் போட்டு கொண்டு வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட்டுட்டு எனக்கு இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பின் குத்திருக்கோம்ல, எனக்கு இந்த சைடு வாட்டை வரும். நீங்க மறுபடியும் இந்த ஃபோல்டையும் ஜிப்பையும் மாத்திரம் தான் பிடிக்கணும். இந்த பகுதியை இப்படி உள்ள தள்ளிடணும். சரியா? இப்ப நம்ம மறுபடியும் ஜிப்பு போட்டு கொண்டு வர போறோம். தையல் இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிறதுல இந்த ஊசியை அப்படி எடுத்துக்கிறோம். ஆரம்பிக்க மாத்திரம் தான் எடுக்கணும். தையல் போட்டிருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்து நீங்க இந்த இப்படி படுக்க வச்சு அந்த வாயை திறந்துட்டு, எப்படி சொல்லணும்னு தெரியல, ஜிப்பை இப்படி திறந்து தைக்கணும். இன்விசிபிள் ஜிப்புனாலே அதுதான். நல்லா தையல் போட்டு இப்படி கொண்டு வாங்க. உங்களுக்கு அதனால நான் வேற கலர் நூல் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணும்ன்ற. இருந்தாலும் அந்த இருட்டு வெளிச்சத்துல தெரிய மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல, இந்த பின்னை அவுத்துருங்க. இந்த பின்னை அவுத்துட்டு இந்த ஜிப்பு இருக்குல்ல, இந்த ஜிப்பை இப்படி திறந்து விட்டு மேல கொண்டு வந்துருங்க. என்ன, இந்த கடைசி ஸ்டேஜ்ல அங்க ஜிப்பு இருந்தா இந்த இடம் தையல் விழுகாது.
தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்க போறோம். இப்போ உடனே ஜிப்பை திறந்துடக்கூடாதுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இருக்குல்ல, இதை வந்து நீங்க பார்க்கணும். இப்படி நீங்க விரிச்சு பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் கேமரால. இது பாருங்க, கரெக்டா இப்படி ஃபுல்லா ஒரே இடமா தையல் போட்டிருக்கேனா, ஏதாவது ஒரு இடத்துல தையல் தள்ளி போட்டிருப்போம். நம்மள அறியாமலே வர்ற மிஸ்டேக் தான். இந்த இடத்துல பாருங்க, எனக்கு தையல் தள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், இங்க ஒழுங்கா போட்டிருக்கேன், இங்க ஒழுங்கா போடல, இந்த இடம் மட்டும். சரியா, இங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன். இப்ப பார்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம சரி பண்ணணும். எங்கெங்க நம்ம தப்பா போட்டிருக்கோமோ நீங்க சரி பார்த்துட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஜிப்பை திறக்கும். ஜிப்பை திறந்து பார்க்கணும். நீங்க ஜிப்பை மூடிட்டு மறுபடியும் நீங்க தைக்க முடியாது, ஜிப்பை திறக்க முடியாது. அதனால நான் இன்னொருக்கா இதை என்ன செய்ய போறேன், தையல் ஒட்டி போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சரியா, இப்போ நம்ம ஜிப்பு நான் 2 தையல் போட்டேன். இந்த ஜிப்பை நம்ம இப்ப என்ன சொல்றேன், அவுத்து விடவா, இதை பூட்டிட போறோம். இந்த இருக்குல்ல, இதை நம்ம இப்படி லேசா அப்படி இழுத்து கொண்டு வாங்க. கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா வந்துடும். இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இங்க இங்க வந்துடும். இந்த ஜிப்பை நீங்க மெல்ல மெல்லமா எடுத்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் 2வது விட தச்சு லட்சணமா தச்சிருக்கேன் பாருங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம், ஆனா உங்களுக்கு தோணாது. உங்களுக்கு என்னன்னா கருப்பு கலர்ல நூல் போட்டிருக்கேன்ல, அதான் உங்களுக்கு இப்படி வெளிச்சமா தெரியும். நீங்க இதே கலர்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தோணாது. இப்ப நீட்டா வந்துருச்சா. இப்ப இதை நம்ம இதை கட் பண்ணிக்க போறோம். கட் பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, நான் என்னன்னு சொல்றேன். இது இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இது வந்து பின்பக்கம் நம்ம ஆல்ரெடி இது சரியான அளவு ஷோல்டர், இதோட வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். சரியா, கொஞ்சம் தான் ஒரு கோடு தான் முன்ன பின்ன இருக்கு. சரியா, அதனால ஒண்ணும் இல்லை. ரொம்ப இப்படி கூடையும் குறையா விழுந்துடக்கூடாது. சரியா, இப்படி வச்சு வைக்கலாம். இதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஜிப்பு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. வாவ், இவ்வளோ அழகா தச்சு. சரிங்க, இதே மாதிரி தாங்க இந்த ஸ்டெப்பு. இது எப்படின்னா நான் அப்படி சொல்றேன். இப்போ நம்ம இது வந்து நல்ல பக்கம், இது நல்ல பக்கம் ஜிப்பு இருக்குல்ல, இது நல்ல பக்கமும் இருக்கு. இது அப்படியே மேலே தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணோங்க, 1/2 இன்ச்சு கொஞ்சம் கூட வச்சு மார்க் பண்ணோம்ல, 1/2 இன்ச்சு கூட அப்படி தொடர்ச்சியா மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாங்க கீழே வந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஏதாச்சும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலையும் அப்படித்தான் 3.5 இல்லை 3 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி தையல் போட்டு மறுபடியும் இதே மாதிரி தான் நீங்க தச்சுக்கலாம். சரியா, ஆனா முக்கியமான சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா, நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.